பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக உங்களை பார்ப்பதில் சந்தோஷம். இந்த நாள் தியானத்திற்காக நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா 18வது அதிகாரம் அதனுடைய 42வது வசனம். லூக்கா 18:42. இயேசு அவனை நோக்கி, நீர் பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இந்த நாட்கள்ல நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஜெபிக்கிறவங்களிடத்துல தங்களுடைய தேவைகளை சொல்லுவாங்க. உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஃபேமிலியா இருக்கலாம். இப்போ அவங்க வீட்டுல ஒரு கஷ்டம் வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க சர்ச்சுக்கு போறவங்கன்னு தெரிஞ்சு அவங்க உங்களிடத்துல சில ஜெப குறிப்புகளை சொல்லுவாங்க. எங்க குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, எங்க வீட்டுல கஷ்டமா இருக்கு, உடம்பு சரியில்லாம இருக்கு அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம சொல்லுவாங்க. நம்மளும் என்ன பண்ணோம், ஓகே கண்டிப்பா நாங்க ப்ரேயர் பண்றோம், நீங்களும் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி விட்டுருவோம். அப்போ ஏன்ட்ட இந்த மாதிரி யாராவது கேட்டாங்க அப்படின்னா, நான் அவங்ககிட்ட கேட்கிற ஒரு விஷயம்னா, நீங்க ஓகே நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்றேன், நீங்க இயேசுவை நம்புறீங்களா, நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா, இயேசுதான் மெய்யான தேவன் நம்புறீங்களா? அப்பனா கண்டிப்பா என்ன பண்ணும், உங்களுக்கு சுகம் கிடைக்கும். இந்த நாட்கள்ல பல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்களாகி ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நாமுமே கூட நம்மளுடைய ஜெப குறிப்புகளை மற்றவங்களிடத்துல சொல்றோம். ஆனா இயேசுவே நம்பாம என்ன பண்றோம், சொல்றோம். ஏன்னா எல்லார்ட்டையும் சொல்லி வைப்போம், எல்லாரும் ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு சுகத்தை தந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நம்ம சர்ச்சில் கூட நிறைய ப்ரேயர் குரூப்ஸ் இருக்கு, நம்ம ஏரியா குரூப்ஸ் இருக்கு, எல்லாரும் ஜெபிப்பாங்க. ஆனா தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? ஜெபிப்பதற்கு முன்பதாக தேவையானது விசுவாசம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் பூமியில வாழ்ந்த நாட்கள்ல நம்ம அந்த வாசித்த வேத பகுதியின் மூலமா நான் கற்றுக்கொண்ட காரியம் என்னன்னா, அவர் நடந்து போயிட்டு இருக்காரு எரிகோவுக்கு சமீபமா. அப்போ ஒரு குருடன் என்ன பண்றான், இயேசு இந்த வழியா நடந்து போறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு பயங்கரமா கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவர் அதை கேட்டு நிறைய பேர் அவனை அதட்டுறாங்க. ஆனாலும் அவர் விடாம இன்னும் சத்தமா கூப்பிடுறாரு, எனக்கு இறங்கும். ஏன்னா எனக்கு சுகம் வேணும். அப்படிதானே இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, நமக்கு வேணும்னா நம்ம தான் ஆண்டவரிடத்துல என்ன பண்ணணும், கற்றி கூப்பாடு போட்டு என்ன பண்ணணும், கேட்கணும். அந்த காரியத்தை அந்த குருடனை செய்யும் பொழுது ஆண்டவர் அவனோட சத்தத்தை கேட்டு நிக்கிறாரு. நின்று அந்த கூட்டத்தின் மத்தியில் அவனை பார்த்து அவன பக்கத்துல போயிட்டு அவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பக்கத்துல போய் கேட்கிறாரு. அப்போ சொல்லும் போது ஆண்டவர் அதுல அழகா சொல்லப்பட்டிருக்கு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அப்போ அவன் சொல்றான், நான் பார்வை அடைய வேண்டும். நல்லா பாருங்க, அவனுக்கு விசுவாசம் இருக்கிறதுனாலதான் இந்த அளவு என்ன பண்றான், கத்துறான். ஒருவேளை அவனுக்குள்ள விசுவாசம் இல்ல, சரி போறாரு அவரு சுகமாக ஆக்கிட்டு போட்டோம் அப்படின்னு இருந்தான்னா ஒரு 2-3 டைம் கூப்பிட்டு விட்டுருப்பான். ஆனா அவனுக்குள்ள இருந்த நம்பிக்கையை பாருங்க. இந்த மனுஷன் இந்த ஏரியால இருக்கிற எத்தனையோ உயிர் செத்து போனவங்களை உயிரோட எழுப்புறாரு, எத்தனையோ வியாதிப்பட்டவங்களை சுகமாக்குறாரு, எத்தனையோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யறாரு. என்னுடைய வாழ்க்கையிலும் இவரால் ஒரு அற்புதம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன விசுவாசம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தை கேட்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்கு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக தான் இருக்கிறார். ஆனா அவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறது அந்த சின்ன விசுவாசம். நான் உனக்கு இதை செய்ய முடியும்னு நீ நம்புறியா? இதை பார்த்து கொண்டிருக்கிற நானும் உங்களை பார்த்து கேட்கிறேன். நீங்க ஆண்டவரிடத்துல நிறைய காரியங்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க, நிறைய ஆசீர்வாதங்களுக்காக, சரீர சுகத்திற்காக, நிறைய விஷயங்களுக்காக நீங்க கேட்கறீங்க. ஆனா நான் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஆண்டவரால் அதை செய்ய முடியும் நம்புறீங்களா? ஆண்டவர் அந்த குருடனை பார்த்து அதை தான் கேட்டார். அந்த சின்ன ஃபெய்த், அந்த ஸ்மால் ஃபெய்த் தான் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய அனுமதித்தது. ஒருவேளை அவனால அதை நம்ப முடியலைன்னா ஆண்டவர் என்ன பண்ணிருக்க முடியாதுன்னா, சுகமாக்கியிருக்க முடியாது. அவர் சுகமாக்கியிருக்க மாட்டாரு. எப்போ நாம் தேவனை சந்தேகப்படாமல் நம்புகிறோமோ அந்த சின்ன விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். சொல்றாருல, கடுகளவு விசுவாசம், அதுல கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாது, உனக்கு அதுல டவுட்டே வரக்கூடாது. தேவனால் முடியும் நம்புறியா, நிச்சயம் நீங்க ஜெபிக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வீங்க. அப்போ ஆண்டவர் அதை கேட்டு திரும்ப அவனை பார்த்து சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவர் முன்பாக இருக்கிற காரியங்கள்ல எங்கேயுமே கேட்கல, நீ விசுவாசிக்கிறியா அப்படிலாம் கேட்கல. ஆண்டவர் அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பாக்குறாரு. பார்த்துட்டு தான் சொல்றாரு, நீ விசுவாசிச்ச, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அந்நேரமே அவன் என்ன பண்ண, பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தினான். இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவரிடத்துல நிறைய காரியங்களை கேட்கறத விட அதை விசுவாசத்தோட கேட்டு பாருங்க. ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயத்த ப்ரேயர் பண்றதுக்கு சொல்றீங்கன்னா விசுவாசத்தை சொல்லுங்க, இவங்ககிட்ட சொன்னா நடக்கும், ப்ரேயர் பண்ணா கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி விசுவாசிங்க.
மத்தவங்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கோம் அதனால நடந்துரும் அப்படின்னு இல்ல. நீங்க தேவனை விசுவாசிங்க, நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அந்த குருடனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அற்புதத்தை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார். அதனால இதை குறித்து யோசிங்க, தேவனை விசுவாசிங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.